அம்மா என்னாச்சுன்னு தெரியலையே. டாக்டர் உள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஒரு பதில் சொல்லல. சுயம்பு கொஞ்சம் பொறுமையா இரு, வெளியே வரும்போது கேட்போம். சிஸ்டர், என் பிள்ளை கண்ணு முடிச்சிட்டா. டாக்டர் வருவாங்கம்மா, டாக்டர் சொல்லுவாங்க. எக்க தைரியமா இருக்க, பூரணிக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர், என் பிள்ளை கண்ணு முடிச்சிட்டா, நான் என் பிள்ளையை பார்க்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்னாச்சு டாக்டர்மா, ஒரு பதிலும் ஒழுங்காவே சொல்ல மாட்டேங்கியல. எங்க பிள்ளை எப்படி இருக்கு? டோன்ட் வரி பாட்டியம்மா, காப்பாத்திரலாம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனால் முழுசாக சொல்ல முடியாது, இன்னொரு 8 மணி நேரம் ஆகணும். அப்படியா? அது 8 மணி நேரம் கழிச்சு எங்கள் பிள்ளையை பார்க்கலாமா? கண்ணு முழிச்சிருமா? 50% தான் சொல்ல முடியும் பாட்டியம்மா. ஆனால் இந்த இன்ஜெக்ஷனுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த இன்ஜெக்ஷன் முழுசாக வேலை செய்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அப்படியும் இது வேலை செய்யலைன்னா மறுபடியும் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும். கடவுளே, பரவாயில்ல டாக்டர்மா, எவ்வளோ ஊசி வேணாலும் போடுங்க, ஆனால் எங்கள் பிள்ளை கண்ணு முழிக்கணும். கண்டிப்பாக பாட்டியம்மா, கவலைப்படாதீங்க. சிஸ்டர். மேம், பேஷண்ட்டை 1 ஹவருக்கு ஒருக்கா செக் பண்ணிடுங்க. ஓகே மேம். சிஸ்டர், எங்கள் பிள்ளையை நாங்கள் பார்க்கலாமா? இல்லைம்மா, டாக்டர் பர்மிஷன் இல்லாமல் பார்க்க முடியாது. இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்களா? இன்னொரு 8 மணி நேரம் தானே? சரிங்க சிஸ்டர். அப்புறம் ஐசியூ முன்னாடி இவ்வளோ பேர் இருந்தால் டீன் ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது திட்டு வருமா? அதனால யாராவது ஒரு 2 பேர் இல்லைன்னா 3 பேர் இருங்க. மற்றையெல்லாம் வீட்டுக்கு போங்கம்மா, நாளைக்கு காலையில் வந்தால் போதும். சரிங்க சிஸ்டர். அத்தை, நீங்களாம் அழுது ரொம்ப டயர்டாக இருக்கீல்ல, நீங்கள் வீட்டுக்கு போங்க, மைனியை நான் பார்த்துக்கிடுறேன். வேண்டாமா, என் பிள்ளை எப்போ கண்ணு முழிக்காலும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சொன்னா கேளுட்டி, வா வீட்டுக்கு போவோம். இனி பூரணிக்கு ஒன்றும் இல்லை. வேண்டாம் சீத்து, அவள் இருக்கட்டு, நம்ம எல்லாரும் போவோம். இனி நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம். அதான் டாக்டர் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டாவில்ல. சரி மீனாட்சி, இப்போ தான் என் உசுரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. கடவுள் இருக்காருட்டி. அப்போ சுயம்பும் அள்ளியும் பூரணி துணைக்கு இருக்கட்டு, மத்தையெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம். சரி சீத்து. அம்மா. என்னையா? நானும் இங்கேயே இருக்கேம்மா. ஏன்யா? இந்த மாதிரி நேரத்துல பூரணிக்கு கொஞ்சம் துணையா இருந்தா நல்லா இருக்கும்லம்மா. அது பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும். சுயம்பு, நீ சம்மந்தின்னு கூப்பிட்டதுல எனக்கு புரிஞ்சுக்கிட்டு. உனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் அப்படித்தானே? ஆமா சம்மந்தி. அப்புறம் என்ன, விக்கி இங்கேயே இருக்கட்டும். சீத்து, அப்ப நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போவோம், அவிய 3 பேரும் இங்க இருக்கட்டு. சரி மீனாட்சி. இக்கா, பார்த்து பத்திரமா இரு, நாளைக்கு நான் வரும்போது உனக்கு மாத்து சேலை எடுத்துட்டு வரேன். சரிடி. அல்லி, நீ நாளைக்கு நாங்க வந்ததுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வரணுமா? சரிங்கத்த. ஐயா பாத்துக்கண்ணே, ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டவனா வாங்கி கொடு. சரிங்கம்மா. பாத்துக்கையா, வாரோம். சரிங்க அம்மாச்சி. அத்தை, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? வேண்டாயா. 2 நாளா எதுவும் சாப்பிடல, சாப்பிட்டாதானே அழுகிறதுக்காவது தெம்பு இருக்கும். என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். ஆமாத்த, நம்ம தெம்பா இருந்தா தானே பூரணியை பார்க்க முடியும். எனக்கு 2 இட்லி போதையா. தங்கச்சிமா உனக்கு? எனக்கும் 2 இட்லி போதண்ணா. சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. அத்தை, அதான் பூரணிக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாவில்ல, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கியே? இல்லைம்மா, உங்களையெல்லாம் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எல்லாரும் ஒச்சுமையா நிற்கிய பத்தியலா? ஐயோ அத்தை, நீங்கள் இன்னுமா அதை மனசில் வச்சுட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, கொஞ்சம் நஞ்சமாக பேசினேன். உங்களையெல்லாம் என்னென்ன வார்த்தை சொல்லி பேசிட்டேன், அதான் கஷ்டமாக இருக்கு. விடுங்கத்தை, அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. மைனி நல்லா குணமாகி வந்ததும் நம்ம எல்லாரும் பழைய மாதிரி ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம் அத்தை. சரிம்மா. சீத்து, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு நேரமா ஆஸ்பத்திரியில பாப்போம். சரி மீனாட்சி. அம்மா தனியா போயிருவீங்களா? ஐயா பக்கத்துல தானே, நான் போயிருவேம்மா, நீங்களா பார்த்து போங்கன்னு. சரிம்மா, வரேன் சீத்து. சரி மீனாட்சி. சந்திரு, கடவுளா பார்த்துதான் மீனாட்சி அனுப்பி வச்சிருக்கா வேணம்மா. ஆமாம்மா, நம்ம எல்லாரும் அவளுக்கு என்ன கைமாறு செய்ய போறோன்னு தெரியல, உதவிக்கு மேல உதவியா பண்ணிட்டு இருக்காவ. ஆமாம்மா, பூரணி கண்ணு முழிச்சா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, அதான் ஊசி போட்டுட்டாவில்ல, கண்ணு முழிச்சிருவா. ஆனா என் மண்டைக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்குமா. என்னதுமா? என் நகையெல்லாம் எப்படிமா கவரிங்கா மாறும்? அம்மா பாத்தியா, இவ்வளவு பிரச்சனையில அதை மறந்துட்டேன். எப்படிட்டி அதெல்லாம் கவரிங்கா மாறும்? அதான் எனக்கும் தெரியலம்மா. ஏட்டி, ஒருவேளை அக்கா வீட்டுக்காரு சேச்சே வீட்டுக்கு வந்து விருந்தாளி மேல பழி போடுறது நல்லது இல்லம்மா. அப்புறம் எப்படிட்டி வீட்டுக்குள்ள இருந்து நகை கவரிங்கா மாறும், அதுவும் அதே டிசைன்ல? அதான் எனக்கும் தெரியல. எப்படியும் நீயும் நானும் எடுக்க வாய்ப்பில்லை. அள்ளி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அப்படி இருந்தா அவ செயினா கழட்டி எதுக்கு என்னோட கடன் அடைக்கணும் சொல்லுங்க? ஆமா, யார் மேல சந்தேகப்படுறதுனே தெரியலம்மா. உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரதானட்டி செய்யும். பாப்போம். 1 பவுனா 2 பவுனா 8 பவுன் நகமா, மனசே கேட்கல. எனக்கு என்னமோ உன் அக்கா வீட்டுக்கார மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்துதானே ஆகணும். ஐயா சிவா, அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? அப்பா, அவங்களா ஃபோன் பண்ற வரைக்கும் நம்ம பண்ண முடியாதுப்பா. பூரணி வீட்டு ஆட்கள் இருப்பாவில்லப்பா. ஆமா ஆமா, அதுவும் சரிதான்.
ஐயா சிவா, இந்த நேரத்துல அப்பா இப்படி பேசுறேன்னு நீ எதுவும் தப்பா நினைக்காத. உனக்கு இன்னொரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆயிட்டு. அப்பா, எனக்கு ஞாபகம் இருக்கு. உன் மன நிம்மதிக்காக மட்டும்தான் அப்பா இது சம்மதிச்சேன். இது மட்டும் பூரணி வீட்டில் இருக்க யாருக்காவது தெரிஞ்சுனா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் ஐயா. யாரு கண்ணிலையும் படாம பூரணியை பார்த்துட்டு வந்துடணும்னு ஐயா. சரிப்பா. அதே மாதிரி நம்ம நிச்சயம் பண்ணியிருக்க பொண்ணு வீட்லயும் தெரியக்கூடாது. உன் மனசை மாத்திக்க மாட்டல ஐயா. அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு சோனியா கூட நிச்சயதார்த்தம் ஆயிட்டு. இந்த நேரத்துல போய் நான் என் மனசை மாத்தினேன்னா நான் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. அப்புறம் சோனியா நிலைமை என்னப்பா ஆகுறது? நான் பூரணியை பார்த்துட்டு வந்துருவேன்ப்பா. சரியா. அப்பா கொஞ்சம் வாங்க. என்னாச்சியா? வாங்கப்பா சொல்றேன். என்னாச்சியா? சிவா, யாரையா இது? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. ஐயா சிவா, யாரு அது? அந்த பையனை கண்டு நம்ம ஏன் ஒளிஞ்சிருக்கணும்? அந்த பையன் தாப்பா பூரணிக்கு பார்த்த மாப்பிள்ள. அப்படியா? ரொம்ப நல்ல பையன்ப்பா. பூரணி வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. எனக்கு இது போதும் ஐயா. உன் மனசை மாத்திக்கிட்ட பத்தியா? இது போதும். ஆனா சிவா, உள்ள நிறைய பேர் இருப்பாவன்னு நினைக்கேன். நீ எப்படி அவிலெல்லாம் தாண்டி பூரணியை பார்க்க போற? தெரியலப்பா. தங்கச்சி ஃபோன் பண்ணாதான் தெரியும். அப்பதான் உள்ள யார் யார் இருக்கான்னு தெரியும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்ப்பா. சரியா. அத்தை, மருமவனே வந்துட்டீங்களோ? சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டே, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா மருமவனே? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். தங்கச்சிமா, அத்தையை கூட்டிட்டு போ. சாப்பிட்றதுக்குன்னு தனியா கேண்டீன் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன். சரிங்கண்ணா. பாத்துடுங்க மருமவனே. நான் பாத்துக்கிடுறேன் அத்தை, நீங்க சாப்பிட்டு வாங்க. சரி. சிஸ்டர். சொல்லுங்க சார். பூரணியை பார்க்க முடியுமா? சாரி சார். ப்ளீஸ் சிஸ்டர், நான் கட்டிக்க போற பொண்ணு தான். ஒரே ஒரு தடவை பார்க்க முடியுமா? சரிங்க சார், கண்ணு முடிச்சதுன்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர். சி, குட்டிக்கார நாய். வீட்டுக்கும் வாசப்படிக்கும் வித்தியாசம் கூட தெரியாம வந்து படுத்திருக்கு பாரு. ஏமா, பணம் போட்டுட்டு வரேன்னு போனான்ல, நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்தான்டி. என்னம்மா சொல்ற? சீன ஆகி போச்சு. ஆஸ்பத்திரியில் உள்ளவெல்லாம் நம்மளதான் பார்த்தாவே. வெளியே போன பத்தி விட்டுருந்து நாய் இங்க வந்து படுத்திருக்கு பாரு. எம்மா, அப்படி சொல்லாதே. அவளுக்கு காதுல கட்டுட்டா என்ன செய்ய? கேக்கட்டே, அப்பயாவது இந்த குடிகார நாய் திறந்துதான்னு பாப்போம். எனக்கு நம்ம நகையெல்லாம் இந்த நாய் தான் எடுத்து குடிச்சு குடிச்சு அழிச்சிருக்கோன்னு நினைக்கேன். போத தெளியட்டு. அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு. பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இவன் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து படுத்திருக்காவ பாரு. சி. எம்மா, சுடு தண்ணி வச்சு தரேன். நல்லா மேலுக்கு ஊத்திட்டு வா. சரிடி. என்ன இது? முத்து எப்படி இங்க வந்தா? பணம் புரட்டிட்டு வரேன்னு தானே போனா. இங்க வந்து படுத்திருக்கா. முத்து, ஐயா முத்து, ஐயா முத்து. என்னாச்சுடி? அம்மா, இந்த நாயும் குடிச்சிட்டு தான் வந்து படுத்திருக்கு. இவன் எவ்வளவு சொல்லியும் திருந்த மாட்டான். என்னடி சொல்ற? குடிச்சிருக்கானா? ஆமா. சி, எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது இதெல்லாம். அப்படியே அவன் அப்பம் புத்தி வருதுல்ல. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சாலும் அது என்னத்தையே போய் நக்குமல்ல, அந்த கதையா தான் இருக்கு. இப்ப திட்டுனா அவனுக்கு உரைக்காது. போத தெளியட்டு. அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு. எனக்கு நம்ம இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவன் தான் நகையை மாத்தி வச்சிருக்கணும். நகையை மட்டும் எடுத்துட்டு இவன் தான் தெரிஞ்சிச்சு. இருந்த நாள் வரைக்கும் காணன்னு வெட்டி கொண்டுருவேன். அப்படியே அவன் அப்ப புத்தி வருதுல்ல. அப்படிப்பட்ட புத்தி நமக்கு வேண்டாம். சி, நமக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. தலையெழுத்து. நம்ம உயிரும் போக மாட்டேங்குது. இல்ல எ முத்து, எ முத்து. எம்மா, அந்த நாய் எந்திரிக்காது. காலையில விடியட்டு. அப்புறம் இருக்கு அவனுக்கு பூஜை. ஒருத்தனை கட்டு ஒருத்தன் கெட்ட மாதிரிதான் இருக்கு. நான் நினைக்க உங்க அக்கா வீட்டுக்கார பத்தாமட்டு இவன் கெட்டு போயிருப்பான். ஆமா, அப்படியே இவன் பால் குடிக்க குழந்தை. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. நீ சும்மா இருமா. 25 வயசு ஆகுது. என்னமா ஒன்றும் தெரியாம இருக்க போறான். அவன் வேணுங்கிறத குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கான். விடியட்டு. அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. மருமவனே. வாங்கத்த, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட மருமவனே. உட்காருங்கத்த. தங்கச்சிமா, நீயும் வந்து உட்காரு. பரவாயில்லண்ணா, நான் இங்க நிக்கிறேன். டாக்டர் இல்லைன்னா சிஸ்டர் யாராவது வந்தாங்களா மாப்ள? சிஸ்டர் மட்டும் உள்ள போயிருக்காங்க அத்தை. அது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா விசிட் பண்ண சொன்னாங்கல்ல, அது பாக்குறதுக்கு போயிருப்பாவே. ஆமா தங்கச்சிமா. அத்தை, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அப்படியே தூங்குங்க அத்தை. எப்படிமா தூக்கம் வரும்? இப்ப ராத்திரி கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு மைனி கண்ணு முழிச்சதும் அவியல உட்காந்து பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் அத்தை. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குங்க அத்தை. சரிம்மா, நீங்களும் தூங்குங்கண்ணா. பரவாயில்லம்மா, இருக்கட்டு. நீ தூங்கு, நான் பாத்துக்கிடுறேன். இல்லண்ணா, எனக்கு தூக்கம் வரல. நீங்க ஒரு 12 மணி வரை தூங்குங்க. அதுக்கப்புறம் நான் தூங்குறேன். நீங்க பாத்துக்கிடுங்க. சரிம்மா. 2 பேரும் நல்லா தூங்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு சிவா அண்ணனுக்கு கால் பண்ணலாம். கடவுளே, நீ இதப்பா மாட்டிக்காம பாத்துக்கணும்.